என்னாச்சு? ஏன் பயப்படுது ஆடு? நல்ல பெரிய ஆள் தான் மாட்டுப்பட்டிருக்கு. ஆளுக்கு நல்லா பெயிண்ட் அடிச்சு போட்டு சந்தையில கொண்டு போய் பஞ்சரியா. சரி. இது என்ன? அவங்க பெரிய சாப்பாடு காணல. என்ன தொலைஞ்சு போயிட்டோம்? தம்பி, என்ற கருப்பு கலர் ஆடை காணல. எங்க கண்டானீங்களா? இல்லையா. டேய், ஆட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு முடிஞ்சு அதை கொண்டு வித்துருவேன் சந்தையில. போவோம். டேய், ஆட்டை எவ்வளோக்கு விற்கலாம்? குறைஞ்சது ஒரு 20,000 கொடுக்கலாம். 20,000 இல்லை, 15,000 இருந்தாலும் சந்தோஷம் தான். தம்பி, ஆடு பார்க்க நல்லா இருக்குது. விற்கிறதா? இது விலை கூட ஆடு. விற்கிறன்றது கொஞ்சம் கஷ்டமான விடயம். உங்களோட விருப்பம். விற்கிறேன்டா எனக்கு தாங்க. ஆடை விற்கிறது தான், ஆனால் இதுக்குரிய மதிப்பை நீங்கள் தர மாட்டீங்க. ஆடு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. எவ்வளோ படி கொடுப்பீங்க? ஆடு பார்க்க நல்லா தான் இருக்கும். அதை விலை தான் வந்து பார்த்தா செத்துருவீங்க. ஏன்னு சொன்னால் இது வந்து கடும் விலையான ஆடு. நாங்கள் ஹிப்தில் இருந்து எடுத்தோம் இந்த ஆடை. சரி, எவ்வளோ விலைக்கு கொடுப்பீங்க? எனக்கும் ஆடை பிடிச்சிருக்கு. கடைசி எவ்வளோக்கு நீ கொடுக்குற ஐடியா? இல்லை, நீங்கள் அவ்வளோ தர மாட்டீங்க. என்ன அழகான ஆடு. நான் இது மாதிரி ஆடு பார்த்ததே இல்லை. பார்த்தீங்க தானே, இந்த ஆட்டை வந்து எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்காங்க. இதுக்கான விலையை நீங்கள் தர மாட்டீங்க. சரி, இதுக்கான விலையை சொல்லுங்களேன். ஆட்டை ஏலத்தில் போடுவோம். அதுவும் சரிதான். இப்போ பாரு விளையாட்டை. சரி அண்ணா, ஐயா சொல்கிறத கேளுங்க. ஆட்டை வந்து ஏலத்தில் போடுவோம். யாரு கூட காசு வரீங்களோ அவங்களுக்கு ஆட்டை தரோம். சரி, நான் 30,000 தரத்துக்கு ரெடி. 30,000 காசா? இது அங்கே வாங்கினதுக்கே 30,000 முடிஞ்சது. அதை விட ஏற்றி இறக்குற செலவு வேற. என்ன கதை கதைக்குங்க? இந்த ஆட்டுக்கு எப்படி வந்து 30,000 கொடுக்கறது? அதானே, குறைஞ்சது வந்து 40,000 கொடுக்கணும். 40,000 குறையத்தான். தம்பி, நீங்கள் சொல்லுங்க. அண்ணா, நான் சும்மா பார்க்க வந்தேன். இங்கே பாருங்க, நீங்கள் எல்லாரும் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. நாங்கள் கொண்டு நல்ல விலைக்கு விற்பேன். எங்கேயாவது என்னை விடுங்க, நான் போயிட்டு வரேன். கொஞ்சம் போருங்க. நீங்கள் இந்த ஆட்டை இவ்வளோக்கு விலைக்கு விற்கிறதுக்கு என்ன காரணம்? ஓ, இதில் என்ன அப்படி வித்தியாசமாக இருக்குது? இந்த ஆடு வந்து ஃபுல்லாகவே தங்கம். டெய்லி 4 லிட்டர் பால் கறக்கும். 4 லிட்டர் பாலுமே வந்து தங்கம் தான். தங்கப்பால், தங்கம். சரி தம்பி, நான் நகைக்கடை வச்சிருக்கேன். எனக்கு இந்த ஆட்டை பிடிச்சிட்டு நான் 50,000 தரேன். சரி ஐயா, எப்படி நிற்கதான் வேணும். சரி தாங்க, 50,000 தாங்க. குறைஞ்ச விலை தான், என்ன செய்யற? இந்தாங்க. சரி ஐயா. எல்லா இடமும் சொல்லியாச்சு, எங்க போயிட்டோ தெரியாது. மகன், இங்க பாரு. இது வந்து தங்க ஆடு. இது எவ்வளவு வாங்க தெரியுமா? 50,000. இந்த ஆட்டை பார்த்தா நம்ம ஆடு மாயிருக்கு. என்ன லூசு மாய கதைக்கா? இந்த கயிறை பாரு. இந்த கயிறு நானே என் கையால காட்டினது. இது வந்து தங்க ஆடு மகன். நீ எப்பயாவது பார்த்துருக்கியா? கொஞ்சம் இருங்க. இங்க பாரு, யாரோ தங்க நிறத்தை அடிச்சு அவங்க வித்திருக்காங்க. அந்த நாய்கள் நம்மட ஆட்டை நமக்கே வித்துட்டானுங்களா?